மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவேவை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் அதிமுக எம்பிக்கள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்ட தகவல்கள் குறித்து எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இந்த சந்திப்பின் போது அனில் தவேவிடம் அதிமுக எம்பிக்கள் தரப்பில் என்ன வலியுறுத்தப்பட்டது? அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவேவை அவருடைய இல்லத்தில் சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தரப்பிடமிருந்து வழங்கப்பட்டிருந்த அந்த மெமரண்டமை, அதாவது ஒரு மெமரண்ட காப்பியையும் அந்த நகலையும் மத்திய அமைச்சரிடம் அதிமுக எம்பிக்கள் வழங்கினர். அந்த சந்திப்பின் போது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் மத்திய அரசு விரைவாக ஒரு சில நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது அவசர சட்டமாக இருக்குமே ஆனால் அதை விரைந்து அமல்படுத்த வேண்டும், விரைந்து அந்த அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஏனால் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக இளைஞர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டுக்கான காலமும் மிகவும் நெருங்கி வருகிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் தான் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டிய அந்த காலகட்டம். எனவே மத்திய அரசு உடனடியாக விரைந்து இது போன்ற ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து கடந்த 3 வருடங்களாக தங்களால் நடத்த முடியாமல் இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இளைஞர்கள் முதல் தமிழக கலாச்சாரத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வலியுறுத்தினார். மேலும் அதே போல அவர்கள் அதிமுக எம்பிக்கள் ஒரு 5 முதல் 6 பேர் சரியாக 11 மணி அளவில் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று அதே ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் அந்த மெமரண்டம் காப்பியையும் பிரதமர் அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இதனை கேட்டபோது அமைச்சர் தான் இன்று ஹைதராபாத் செல்வதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் மாலை டெல்லி திரும்பி பிரதமரிடம் இது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன எடுக்கலாம் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அதிமுக எம்பிக்களிடம் தெரிவித்தார். அரவிந்த், இப்போ அதிமுக எம்பிக்கள் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாமே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? அதிமுக எம்பிக்கள் தரப்பிலிருந்தும் சரி, அதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் தரப்பிலிருந்தும் சரி, ஒரே ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் திரும்ப முன்வைத்து வருகிறார்கள். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் அது ஒரு ப்ரொடக்டிவான நடவடிக்கை அவசர சட்டமாக மட்டுமே முடியும். ஏனென்றால் தற்போது இருக்கும் சட்ட சிக்கலில் தற்போது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் ஒரு அவசர சட்டம் மூலமாக ஜல்லிக்கட்டுக்கு வழிவகை செய்தால் மட்டுமே ஜல்லிக்கட்டை இந்த பொங்கலுக்கு நடத்த முடியும். எனவே உச்சநீதிமன்றம் எப்போது தீர்ப்பு வழங்கும் என்று தெரியாது. எனவே அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்த வேண்டும். இதுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருப்பதாகவே இங்குள்ள எம்பிக்கள் அனைவருமே அமைச்சரிடம் வலியுறுத்தினார்கள். அதே போல இதற்கு முன்பாகவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஒவ்வொரு முறையும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவேவை சந்திக்கும் போதும் இதே ஒரு கோரிக்கையை தான் வலியுறுத்தி வந்தனர். அதே போல மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் இதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் நாம் ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டிருந்தோம். எனவே மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த அவசர சட்டம் தான் தற்போது உதய வழி என்பது மத்திய அரசுக்கும் தெரிகிறது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, குறிப்பாக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரப்படுமே ஆனால் அது நீதிமன்ற அவமதிப்பு செயல் ஆகுமா என்பதைத்தான் மத்திய அரசு தொடர்ந்து யோசித்து வருவதாக தெரிகிறது. ஆனால் இன்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எம்பிக்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதாவது எம்பிக்கள் இன்று காலை சரியாக 11 மணி அளவில் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று அந்த மெமரண்டம் காப்பிய நகலை வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் இன்று ஹைதராபாத் புறப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து மாலை அவர் மீண்டும் டெல்லி திரும்பி பிரதமரை இது தொடர்பாக தான் சந்திக்க இருப்பதாகவும் பிரதமரின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு பதிலை முன்வைத்திருக்கிறார். அதே போல ஜல்லிக்கட்டுக்கு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க இருக்கிறது என்பதை தற்போது தன்னால் வெளியிட முடியாது. I just want to keep the cards open. I don't want to reveal everything. அதாவது எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் திறந்தே வைத்திருக்கிறோம். ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை தற்போது தங்களால் சொல்ல இயலாது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது பிரதமருடன் இன்று மாலை ஆலோசனை நடத்திய பிறகு மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருமா என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது.